வெல்கம் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த எந்த மேட்ச் பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா மேட்ச் நம்பர் 15. ஸோ கேகேஆர் vs எல்எஸ்ஜி. இந்த மேட்சும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்சாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மேட்சும் வந்து அந்த த்ரில்லர் ஃபினிஷ் வந்துச்சு. எப்படி நம்ம நேற்று பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு த்ரில்லர் ஃபினிஷர் தான் இந்த மேட்ச் வந்துச்சு. ஸோ இந்த இந்த மேட்ச் பற்றி உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன மிஸ்டர் கியூடா? ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு மேட்ச் வந்து ஆக்சுவலா வந்து நேத்தே நம்ம இப்ப கேகேஆர் தான் வின் பண்ணணும் நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். நீங்களும் அக்செப்ட் பண்ணிருந்தீங்க. கேகேஆர் தான் வின் பண்ணிருக்கணும். எங்கேருந்து வந்தான்னு தெரியல. ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இன்னிங்ஸ் தான் வந்து சொல்லி ஆகணும். பிரம்மாண்டமாயின்னு தான் சொன்னோம். சான்ஸே இல்லாத மாதிரி ஒரு அவுட்ரேஜே ஸ்டாக் ஆடி லக்னோ அந்த கேகேஆர் இந்த வாய்ப்பை தட்டி பறிச்சுட்டு போயிட்டாங்க. அவனுக்கு கேர்டிசி முகுல் சௌத்ரி. வேற எதுவும் பேசுறதுக்கே இல்லை. ஆக்சுவலா இந்த இந்த பிளேயர் பத்தி ஆக்சுவலா நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து மோஸ்டா தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யார்கிட்டாலும் வந்துட்டு இப்போ இந்த முகுல் சௌத்ரினா யாருன்னு தான் முன்னாடி பார்த்துருப்பாங்க. பட் ஆனா இன்னைக்கு ஆடின இன்னிங்ஸை பார்த்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஆக்சுவலா ஒரு ரைசிங் ஸ்டார், லைக் ஒரு ஒரு யங் ஸ்டார் வந்து இந்த ரைசிங் அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னு தெரியல. ஆனா ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 மேட்சா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு யாராவது ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்ணினே இருக்காங்க. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஆக்சுவலா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து பவுலிங்கும் வந்து என்னடா இது இப்படி இருக்கே நினைச்சேன். பேட்டிங்லயும் இப்படி மட்டும் பாத்தீங்கன்னா யாரா 3 பேர் தான் நினைச்சா. ஆனா வந்து ஆஹ் இன்னும் உண்மைனா அந்த 3 பேரை தவிர எல்லாருமே ஒவ்வொருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டே வராங்க. ஆமா. பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி. வந்து ஆஹ் எப்படி சொல்றது, இந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணா மேபி டாப் 4 ஒன்று கண்டென்டரா உம் கூட லக்னோ போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி பவுலிங் எல்லா டீமும் பேட்டிங் நல்லா ஆடுது. பவுலிங் டிபார்ட்மெண்ட் தான் எல்லா டீமுக்கும் வீக்னஸா இருக்கு. ஆனா உம் கடைசி 3 மேட்சா பாத்தீங்கன்னா லக்னோ பவுலிங் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இது காமிச்சிருக்காங்க. ஸோ வந்து உம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலா நம்ம நம்ம முன்னாடி பேசுன மாதிரியே பார்த்தீங்கன்னா நரேன் ஆக்சுவலா திரும்பி கொண்டு வந்துட்டாங்க ஸ்குவாடுக்குள்ள. ஸோ எனக்கு ஆ, தெரிஞ்ச அவரோட அவரோட பிரசன்ஸ் வந்து கேகேஆர் தேவைப்படுது இன் ஃபியூச்சரும். கண்டிப்பா ஏன்னா இன்னைக்கும் நல்லா தான் போட்டார் நரேன் ஆக்சுவலா. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லா மேட்ச் போட்டாரு. ஆ 14 டாட் பாலுங்க. ம் ஏன்னா 14 அவரு டாட் பால். அதான் ஈடன் கார்டன்ஸ்ல 14 டாட் பால்னா சும்மா இல்லை. ஏன்னா பொட்டி கிரவுண்ட் அது, சும்மா தொட்டாலே இத்தனைக்கும் பறக்கும். கண்டிஷன்ஸ் வேற டியூ நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுப்பா. அவங்க ம் ஆக்சுவலி இப்ப நோட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பவர் பிளே முடியும் போதே டவல் எடுத்து ஃபுல்லா தொடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ம் டியூ ம் ம் பெரிய ஃபேக்டரா இருக்கு இந்த மேட்ச்ல. ம். கரெக்ட்டு தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆக்சுவலா வந்துட்டு ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க நினைக்கணும்னு இந்த மேட்ச் பத்தி எது கேம் சேஞ்சிங் மூவ்மெண்ட் நினைப்பீங்க மிஸ்டர் பீடாக், சாரி கியூடாக்? கேம் கேம் சேஞ்சிங் மூமெண்ட் நினைக்கிறதுனா முகுல் சௌத்ரி ஆக்சுவலி வந்து சமனாக்கு. ம். அதுக்கு முன்னாடி ஆனா ஆயுஷ் பதனி ஒரு சென்சிபிளான நாக்கு ஒன்று ஆடினாரு. ஆ. அதுதான் எனக்கு தெரிஞ்சு கேம் சேஞ்சிங் மூமெண்ட் நினைக்கிறேன். ஏன்னா ம். வந்து ஒரு சைடு விக்கெட் போயிட்டே இருக்கும்போது ஸ்பின்னர்ஸ் ம். அந்த அனுகுல் ராய் ஓவரே ஆக்சுவலா டேக் டவுன் பண்ணி நல்ல ம். கொஞ்சம் மூவ் ஆன் கொண்டு போனதே வந்து அந்த ஆயுஷ் பதனோட நாக் தான். ஸோ வந்து அதுதான் ம். கேம் சேஞ்சிங் மூமெண்ட் நான் பாக்குறேன். இது வந்து ம். மேட்ச் வினிங் மூமெண்ட், அது கேம் சேஞ்சிங் மூமெண்ட். ஏன்னா நீ பாத்தீங்கன்னா இந்த இம்பாக்ட் பிளேயர்ன்ற ஒரு இப்போ இந்த ரூல் வந்து எல்லா டீமும் பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்றாங்கன்னு தோணுது. ஏன்னா இந்த டிசிஎம் எல்லா பாத்தீங்கன்னா டீமும் ஆனா சமீர். பண்ணலங்க. நிறைய டீம் இன்னும் பண்ணாம தான் இருக்காங்க. கரெக்ட் தான். ஆனா இந்த நம்ம நினைப்போம்ல இந்த டீம்லாம் வந்துட்டு லைக் ஓகே இந்த மாதிரி இம்பாக்ட் பிளேயர்லாம் இருப்பாங்களா? ஏன்னா இந்த லைக் இந்த ஃபேமஸான பிளேயர்ஸை பார்த்து பார்த்து இப்போ இந்த இம்பாக்ட் பிளேயர்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி அவங்க ஏன் பிளேயிங் லெவலில் இருக்கக்கூடாது பெர்மனெண்ட்டா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இந்த சமீர் ரிஸ்வியா இருக்கட்டும், இன்னைக்கு ஆயுஷ் ம். பத்தோனி. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் மேபி அந்த கரெக்டான அந்த ரோலுக்கு கரெக்டாக ஏற்ற மாதிரி ஆடுறாங்க. பட் இன் ஃபியூச்சர் அவங்களே வந்துட்டு இந்த பிளேயிங் லெவல்ல மேபி இருக்க வச்சு அவங்களுக்கு ஒரு இந்தியாவில் ஒரு இந்தியன் டீம்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல. இம்பாக்ட் கண்டிப்பா. பிளேயர்ன்றதோட அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்துட்டு நீங்க பிளேயிங் லெவனா அவன் எடுத்தே தெரியும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லைக் கன்சிடர் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் தான். அண்ட் நான் நோட்டீஸ் பண்ண பாயிண்ட் இந்த மேட்ச்ல என்னன்னா, லாஸ்ட் 4 ஓவர்ல மட்டுமே கிட்டத்தட்ட 60 ரன் போயிருக்கு. ஸோ இது ஆக்சுவலா இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கேகேஆர் போலிங் அந்த அளவுக்கு வீக்கா இருக்கா, இல்ல அது அந்த பிளைண்டர் இன்னிங்ஸ் ஆனனால தான் வந்துட்டு இந்த மேட்ச் வந்து கேகேஆர் கைவிட்டு போச்சா? இல்ல ஆக்சுவலா வந்து கேகேஆர் கேகேஆர் பவுலிங் ஆக்சுவலா வீக் தான். அதனாலதான் ம். அதை பத்தி தான் அவங்க பவுலிங் வீக்ன்றதுனாலதான் ஆக்சுவலா வந்து அவங்க மேட்ச் வந்து தோப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. நம்மளும் கூட ம். பேசியிருக்கோம். அவங்க பவுலிங் வீக் தான். ஆனா வந்து ஆக்சுவலா இன்னைக்கு எல்லாமே அவங்க பவுலிங்கும் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா தான் போட்டாங்க. ம். நீங்க பாத்தீங்கன்னா வைபவரா கடைசியில இந்த பால் கூட நல்லா தான் போட்டாரு. நேத்து என்ன ஆச்சு அந்த ஆ பட்லர் மூமெண்ட் இங்க நேத்து சூப்பர் ஓவர் நம்ம பார்த்திருப்போம். அந்த அந்த நேத்து ஆனா நேத்து ரகுவன்சி வந்து யங்ஸ்டர் தான். அவரும் வந்து இது மாதிரி ம். அந்த இந்த கரெக்ட் தான். நெயில் ம். பைட்டிங் மூமெண்ட்ஸ் இருந்திருக்க மாட்டாரு.
கரெக்ட் போக தான். கத்துப்பாரு. நீங்க அதனால ரகுவன்ஷியும் எதுவும் சொல்ல வந்து முடியாது. ஏன்னா, அந்த ஆமா, அந்த ஒரு த்ரோவால மேட்ச் தோத்துனா எனக்கு நான் இல்லன்னு தான் சொல்லுவேன். மேபி ஆமா. டைரக்ட் அடிச்சிருந்தா சூப்பர் ஓவர் போயிருந்திருக்கும். பட் ஆன் த மேட்ச் எங்க தோத்தாங்க தெரியுமாண்ணா? எங்க ம். தோத்தாங்கன்னா, கேமரூன் கிரீன் ஒருத்தர் ஆடுனாரு பாத்தீங்களா ஒரு இன்னிங்ஸ். அங்க தோட்டாங்க. ஐயோ! அது எனக்கு என்ன புரியலன்னா, கேமரன் கிரீன் வந்துட்டு 20 எத்தன எத்தன கோடி? 28 28 க்ரோஸ் தானே? 28 25 20 ஆனா அந்த அந்த ரேஞ்ச் தான். ஸோ அவர் ஆடுற இன்னிங்ஸ் எதுவுமே அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக்சுவலா இந்த மேட்ச் பரவால்ல. மத்த மேட்ச் கம்பேர் பண்ணும்போது. ஏதோ 32 ரன் ஆக்சுவலா இந்த மேட்ச் அடிச்சிருக்காரு. பவுலிங்கா போட்டு விக்கெட்டும் எடுத்தாரு. ஆனா ம், என்னன்னா, ம். அவர் பவுலிங் என்ன பண்ண நீங்க பாத்தீங்களே, நீங்க அந்த கேமரூன் பவுலிங் பாத்தீங்களா? பார்த்தேன், பார்த்தேன். அவர் வந்து ஷார்ட் பால் மட்டும் தான் போடுறாரு அவரு. எல்லா பாலும் ஷார்ட், வேற எதுவுமே ட்ரை பண்ணல. எல்லாமே ஸ்லோ வந்து ஷார்ட் பால், ஷார்ட் பால், ஷார்ட் பால், ஷார்ட் பால் அவ்வளவுதான். ஸோ இப்ப எனக்கு என்ன ஆக்சுவலா இப்போ ஃபீல் ஆகுதுன்னா, எப்படி ம் இப்போ இன்கேஸ் இப்போ வந்துட்டு அந்த கேமரன் கிரீனோட ஸ்பாட் வந்து இப்போ ஓரளவுக்கு ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்துட்டு அந்த பவுலிங்க்கு கொஞ்சம் நல்லா ட்ரெயின் பண்றாங்களோ இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா அவரு இந்த மேட்ச்க்கு முன்னாடியே பிரஸ்ல பேசும்போது சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஆஸ்திரேலியால இருந்து அவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பவுலிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ம். ஸோ இதுக்கப்புறமா அவர் டிராப் பண்ண வாய்ப்பும் இல்ல. பவுலிங்க ம், பூரா ம். விக்கெட் எடுத்து ஆட அதான். தான் வைப்பாங்க. ம், இன்னைக்கு ம், இந்த ம். இந்த கேம்ல இருந்து ஒரே ஒரு பாசிட்டிவ் எனக்கு பொறுத்த வரைக்கும் கேகேஆருக்கு என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு ம். இதுக்கப்புறம் அவங்க 11 மாத்தாம இதுதான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் ம், அவங்க ம். ஃபைனல் 11 இருக்கும். இது காம்பினேஷனாச்சும் கரெக்டா அசெம்பிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ம். எதிர்பார்க்கிறேன். மேபி இப்போ வந்து ஆக்சுவலி நவ்தீப் சைனி நல்லா தான் போட்டாரு. ஒரு ஓவர்ல அடி வாங்கிட்டாரு. ம், கார்த்திக் ம். தேகே நல்லா தான் போட்டாரு. கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா இருக்காரு. மேபி இப்போ ம், வருண் ம். சக்கரவர்த்தி ஃபிட் ஆகி உள்ள வந்தா அவங்க 2 பேர்ல ஒருத்தர் உட்கார வச்சுட்டு வருண் ஸ்ட்ரைட்டா அப்படியே இந்த ஸ்பாட் எடுத்துப்பான்னு நினைக்கிறேன். ம். மேபி இதுக்கப்புறம் கேகே சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ம். அதே மாரி நம்ம நெனச்ச மாரி ராமன் பவலும் வந்துட்டு டீம்ல எடுத்து, அதே மாரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 24 பால்ஸ் ஆமா. வித் 39. ஸோ அந்த மிடில் ஆர்டரும் கொஞ்சம் இப்ப ஃபில் ஆன மாரி இருக்கு கேகேஆருக்கு. ஸோ கண்டிப்பா, ஓரளவுக்கு அந்த கண்டிப்பா. இது கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. யார் யாரெல்லாம் டீம்ல இருப்பான்ற மாரி. ஓகே. ஸோ இதுல இந்த இந்த மேட்ச் ஃபினிஷிங் தாட்ஸ் உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன மிஸ்டர் க்யூடா? அதாங்க. அந்த ஆக்சுவலா அந்த ஒரு சின்ன வயசு தான். 21 வயசு தான் ஆகுது அவருக்கு. ம். ராஜஸ்தான்லேருந்து வராரு. பெரிய அந்த அவரு பொறந்து வளர்ந்த ஊரு பெரிய அங்க எப்படி சொல்றது? பெரிய அங்க வந்து பாப்புலாரிட்டி எதுவுமே இல்லாத ஒரு ஊரு தான். இன்னொரு ம். இப்ப நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒண்ணு சொல்லப் போறேன். என்னன்னா, ஓ! எடுத்து வச்சிருக்க. கேளுங்க. எல்லாருக்குமே கொஞ்சம் என்ன அட பாவிங்களான்ற மாரி தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அ. கேளுங்க. ஆனா நல்ல பாயிண்ட் இது. ம், ம். ஆக்சுவலா வந்து சையதுக் முஸ்தாக் அலி டிராஃபில இவர் வந்து ஸ்குவாட்லயே கிடையாது. ஓகே. அ, அ, அ. ஓகேவா? நம்ம 14 கோடி குடுத்து ஒருத்தர் எடுத்திருக்கோம். ஆமா. ராஜஸ்தான்லேருந்து. அவருக்கு அடிபட்டு இன்ஜூரின்னு போயிட்டாரு. ஆமாமா. கரெக்ட்டு. அவருக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா இவர எடுத்து, அதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி, அங்க ஸ்கவுட்ஸ் பார்த்து, ஓ! டேலண்ட் ஸ்கவுட்டிங்லேருந்து இது பண்ணி, அங்க மூலியமா வந்து தான் அவர் இங்க அப்படி. வந்திருக்காரு. ஆஹா. நம்ம வந்துட்டு ஏஎஸ் ரூபால வந்து அடிபட்ட அடி சேர்ந்திருக்காரு. அடிபட்ட புலி எடுத்திருக்கோம். அவனுங்க வந்துட்டு ரீப்ளேஸ்மென்ட்டான ஒரு சிங்கத்த எடுத்துட்டாங்கன்னு சொல்ல வரியா நீ? அப்படி சொல்ல வரல. இல்ல சொல்ல வரேன். ம், ம், அப்படி ம். சொல்ல வரல. ஏங்க இப்படிலாம் கேட்டா என்ன பண்றது நானு? அப்படி இல்லப்பா, சொல்ல வரல. நான் என்ன சொல்ல இல்லப்பா. வரேன்னா நான் வந்துட்டு நம்ப ஆள வந்து அடிபட்ட புலின்னு தான் சொன்னேன். சரி, சரி. ம். சொல்லு, சொல்லு. இல்ல பிரசாந்த் சொல்றேன் நானு. பிரசாந்த் வேற இப்ப தானே பேசுற? பிரசாந்த் இல்ல, கார்த்திக் சர்மா. கார்த்திக் சர்மாவா? ஓகே, ஓகே, ஓகே. ஆமா. ஓகே. கார்த்திக் சர்மாவ ம். பத்தி பேசுறேன். பிரசாந்த் வீர பத்தி பேசல. கார்த்திக் ம். சர்மாவ ஏன்னா பத்தி பிரசாந்த் பேசுறேன். வீருக்கும் இன்ஜுரி ஆன மாரி ஞாபகம் இருக்கு எனக்கு அதான். ம். ஆமாமா. ம். ம். ஓகே, ஓகே. ம். ஓகே. ஸோ இந்த மேட்சோட நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் போவோம். ஸோ நாளைக்கு நடக்க போற ஒரு பிக் மேட்ச் சொல்லலாம். ஏன்னா ஒரு 2 லைக் அன்டிஃபீட்டட் டீம்ஸ் வந்து நாளைக்கு மோதுறாங்க. ஸோ மேட்ச் பேட்டில் நம்பர் ஆஃப் 16. ராயல்ஸ். சார் ராஜஸ்தான் ராயல்ஸ் விசஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ இந்த மேட்ச் இனிஷியல் தாட்ஸ் என்ன இருக்கு? யார் ஜெயிப்பா? ஏதாச்சும் இல்ல யார் ஜெயிப்பான்னு சொல்ல வேணாம். ஓரளவுக்கு என்ன 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 நடக்கும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ யார் பெர்ஃபார்ம் பண்ணுவா? என்ன மாரி டீம்? என்ன மாரி காம்பினேஷன்ஸ்? ஐ திங்க் காம்பினேஷன் மாத்த மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். இத பத்தி என்ன நெனைக்கிற நீ? இல்ல 2 டீமும் காம்பினேஷன் சேஞ்ச் பண்ண எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்ல. ம். இதுக்கப்புறம் எனக்கு 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 என்ன தோணுதுன்னா, ஹேசல்வுட் இதுக்கப்புறம் ஃபிட்டாவே இருந்தாலும், அவர் ம். இதுக்கப்புறம் பிரிசர்வ் பண்ண தான் பார்ப்பாங்க. டஃபியோட தான் கன்டின்யூ பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். மேபி வந்து ம். ம். ஏன்னா இப்போ வந்து ஆக்சுவலி நாளைக்கு ஃப்ரைடே. ம். ஃப்ரைடே வந்து இங்க ராஜஸ்தான்ல மேட்ச் ஆடிட்டு, திருப்பி ஒரு நாள் கேப் திருப்பி வாங்கனே போயிட்டு ஆடுறாங்க. ஸோ 2 ம். பேக் டு பேக் கேம்ஸ் வந்து ஹேசல்வுட் ஆடுவாரா அப்படின்றது தெரியல. மேபி ம். மும்பை மேட்ச்சுக்கு ஒரு சேவ் பண்ணி ஸ்ட்ரெய்ட்டா ஆட வைக்கலாம். இல்ல அதுக்கப்புறமா கூட ஹேசல்வுட் டிலே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ம். ஆர்சிபி சேஞ்சும் இல்ல. அதே மாரி ம்.
ஆர்ஆரும் வின்னிங் மொமெண்டமோட வராங்க. அவங்களும் டீம மாத்துன மாரி தெரியல. ஆனா எனக்கும் அதான் தோணுது. ஏன்னா, இந்த வின்னிங் காம்பினேஷன் எனக்கு தெரிஞ்சு மாத்த மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா. எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம். ஒரு மேபி சேஞ்சுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். துஷார் தேஷ்பாண்டேக்கு பதிலா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா, பிரிகேஷ் சர்மா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு யங்ஸ்டர் ஆமாமா. டிபெட் ம், டிபெட் பண்ணாரு. ம், ம். நல்லா தான் பண்ணாரு. அடுத்த மேட்ச் துஷார் தேஷ்பாண்டே தான் 10 ரன்னு ஆனா போன போட்டு மேட்ச் போன மேட்ச் நல்லா போட்டு குடுத்துட்டானுயா எனக்கு தெரிஞ்சு. துஷார் தேஷ்பாண்டே ஆ யாருமே அதான் சொல்றேன். எதிர்பார்க்கல அந்த செகண்ட் மேட்ச். மேட்சும் வந்து அந்த 10 ம், ரன்ல போட்டு நிறுத்தி குடுத்தாரு. போன மேட்ச்சும் நல்லா போட்டாரு. ஸோ அந்த ம், ஸ்பாட்டும் மாத்துற மாரி தெரியல. ஸோ 2 டீமுமே அன்சேஞ்சா தான் இருக்கும். ம். அதான். எனக்கு என்னமோ ஆக்சுவலா இந்த மேட்ச் பார்க்கும்போது ஒரு ஒரு நல்ல மேட்சா இருக்கும்னு தோணுது. ஏன்னா 2 கேப்டனும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கண்டிப்பா. நல்லாவே கேப்டன்சியும் 2 பேரும் நல்லா பண்றாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இனிஷியல் தாட்ஸ் பத்தி பேசியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு யார் நல்லா லைக் அடிப்பாருன்னு ப்ரெடிக்ஷன்லாம் பத்தி பேசுவோம். ஸோ ரித்து ஆர்சிபிலேருந்து நீ யார சொல்ற? யாராச்சும் டக்குன்னு தோணுதா கேம் உனக்கு? சேஞ்சர் மாரி சொல்றீங்களா? கேம் சேஞ்சர் மாரி. லைக் ஏங்க அதான். ஆர்சிபினா கண்ண மூட்டு சொல்ற ஒரே பேர் அவர்தாங்க. ஹெயில் த கிங்குங்க. அவ்வளோதாங்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்க. அவருதான். கேம் ஆக்சுவலா சேஞ்சர்னா ஆர்சிபில அவருதான். ஆக்சுவலா சொன்ன மாரி ஆர்ஆர் கூட ஆக்சுவலா கோலிக்கு நல்ல ரெக்கார்ட் இருக்கு. ஆர்ஆர் கூடன்னு மட்டும் இல்ல. எல்லா டீம் கூடயும் தான் இருக்கு. பட் ஆர்ஆர் கூடயும் அந்த ஒரு நல்ல ரெக்கார்ட் அவர் வச்சிருக்காரு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நாளைக்கு கேம பொறுத்து பார்த்தீங்கன்னா, அதான் நான் ஃபர்ஸ்ட் கேம் சேஞ்சர் சொல்லி முடிச்சிடுறேன். ஆர்சிபிய ம். பொறுத்தவரைக்கும் எனக்கு கோலி தான் கேம் சேஞ்சரா இருப்பாருன்னு தோணுது. அதே ம். மாரி வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 2 பேர் தோணுது. ஒண்ணு வந்து ரியான் பராக் தோணுது. இன்னொன்னு ஓ! வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தோணுது. ம். ஏன் ரியான் பராக் தோணுதுன்றத நான் சொல்றேன். ம். ஆக்சுவலா வந்து அங்க ஸ்பின்னர்ஸ் வந்து 2 பேர் இருக்காங்க. இந்த ம். ரியான் பராக் வந்து ஸ்பின்னர்ஸ் 2மே நல்லா ஆடுவாரு. ம். ஜெய்ஸ்வால் ஏன் சொல்றேன்னா, நம்ம வந்து ஆக்சுவலா வந்து இந்த அந்த வைபவ் சூரியவன்ஷி அந்த குட்டி பையன் ஆடுறதுனால வந்து எல்லா ஸ்பாட் லைட்டும் அவருக்கே போயிடுது. ம். ஓகேவா? அவரு வந்து ம். சூரியவன்ஷி வந்து வெறும் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக்கிங் கேம் மட்டும் தான் ஆடுறாரு. ஆனா ம். ஜெய்ஸ்வால வந்து டபுள் கிரீல ஆட முடியும். அவர் வந்து கேம் எடுத்துட்டு ம். போயும் இது பண்ண முடியும். அதிலேயே அக்ரெசிவான இதுலயும் ஆட முடியும். ஸோ வந்து ம். அவர் வேற அவரு அந்த போன மேட்ச்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு ஹங்கர் தெரியுது. T20 ஸ்குவாட்ல இடம் புடிச்சே ஆவணும் அப்படின்ற மாரி ம். ஒரு வெறியில ஆடுறாரு. ஸோ அவர் ம். நாளைக்கும் ஸ்கோர் போடுவாரு அப்படின்னு நெனைக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் கொஞ்சம் இந்த ரஸ்டி ஸ்டார்ட் ஜெய்ஸ்வாலுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆமா. அப்படியே நல்லா அந்த ஆயில் தேய்ச்சு நல்லா வண்டிய எப்படி ஓட விட்டா எப்படி ஓடும்? அந்த மாரி அப்படியே அப்படிதான் போன மேட்ச் ஆனா கரெக்ட்டா அவர் ஆடுனாரு. அவர் ஆடலன்னா கண்டிப்பா தோத்துருக்கும். அவர் ஆறாரு. கண்டிப்பா. ஸோ அவர் சமனாது குரூஷியலான ஒரு ஆக்சுவலா போல்ட்ட ஒரு ஓவர் 22 ரன் அடிச்சாரு பாருங்க. அதுக்கப்புறம் போல்ட் போல்ட்ட ஓவரே காணவே தரல காணோம். அதுக்கப்புறமா. அதான் போல்ட் அப்ப ஓவரே போனவர் தான் தரல. போல்ட். எங்கேயோ இருப்பா அப்படின்ட்டாங்க. அதான். ஸோ அவரும் நல்ல இன்னிங்ஸ் ஆடுனாரு போன மேட்ச். ஸோ நாளைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ ஓகே. ஸோ ஃபைனல் தாட்ஸ் இந்த மேட்ச் பத்தி என்ன ரித்து? யார் ஜெயிப்பான்னு நினைக்கிற? நாளைக்கு ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி ரொம்ப க்ளோஸ் டஃப் கான்டெஸ்ட்டா தான் போகும். எனக்கு ம். தெரிஞ்சு ஒரே ஒரு எட்ஜ் ராஜஸ்தானுக்கு இருக்கு அப்படின்னு என்ன பார்க்குறேன்னா, இந்த டீம்ல வந்து மேபி நாளைக்கு வந்து ராஜஸ்தான் நடக்குது. ம். டாஸ் தான் ரொம்ப பெரிய குரூஷியலா இருக்கும். எந்த டீம் என்ன பண்ண ம். போறாங்க? 2 டீமுமே ஆக்சுவலா ராஜஸ்தான் 2 மேட்ச் டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ம். ஆர்சிபி கரெக்ட்டு. சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க, டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ எப்படி வேணா மேட்ச் மாறலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. என்ன ம். ஒண்ணுன்னா, நாளைக்கு வந்து அங்க வரிசையா ஃபுல்லா ரைட் ஹேண்டர்ஸ். அங்க ம். ம். ஆர்சிபில பார்த்தீங்கன்னா, ம். சால்ட், கோலி, அப்புறம் ம். வந்து ஜிதேஷ் சர்மா அப்படின்றவங்க, ரஜத் பட்டிடார் எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸா இருக்கும்போது, நாளைக்கு ம். ஜட்டு கொஞ்சம் குரூஷியலா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அத வெயிட் பண்ணி ம். பார்க்கணும். அதே மாரி வந்து எல்லாமே நெக் டூ நெக் ஒரே மாரி தான் இருக்கு. ஒரே ஒரு ம். எட்ஜ் கொஞ்சம் ஸ்லைட்டா ஒரு 0.5% இல்ல 1% அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க ம். ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேரு, இங்க 2 பேரு. ஒருத்தர் ம். சுயாஷ் சர்மா. சுயாஷ் சர்மா, ரவி பிஷ்னாய் 2மே ஓகே. அவரும் போன சீசன் நல்லா பண்ணாரு. ரவி பிஷ்னாய் ம். பர்பிள் கேப் ஹோல்டரா இருக்காரு. ஸோ அது ஈக்குவலி சேட்ன்னு வச்சுக்கோங்களேன். அங்க பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னர்ன்னு சொல்லிட்டு பவுன்சரா போற குணால் பாண்டியா இருக்காரு. இங்க வந்து நம்ம ரவீந்திர ஜடேஜா இருக்காரு. ஸோ வந்து ம். அந்த எட்ஜ் வந்து இவங்களுக்கு இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ மேபி பார்ப்போம். ஆர்ஆர் வந்து அந்த எட்ஜ வச்சு மேட்ச் புல் பண்ண வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். ஆர்ஆர்ல யார் கேம் சேஞ்சரா நினைக்கிறேன். எனக்கு என்னமோ நான்டே பர்கர் பத்தி என்ன நினைக்கிறேன் நீ? எனக்கு என்னமோ ஓப்பனிங் ஸ்பெல் போட்டு கடாமுடான்னு ஏதாவது அதுதாங்க பண்ணுவாரோன்னு தோணுது. சொல்றேன். அதான் சொல்றேனே, அந்த ம். பவுலிங் ஃபர்ஸ்ட் 6 ஓவர் ஆஃப் பவர் பிளே தான் நாளைக்கு 2 டீமுமே வந்து பேட்டிங் இது பண்ணும்போது. இப்ப வந்து ம். என்னன்னா, நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்சிபி பேட்டிங்கும் சரின்னு எப்படின்னா, கோலி ஒரு 2 மேட்ச் ஒரு குயிக் ஸ்டார்ட் ஒரு மேட்ச் நல்லா ஆடிட்டாரு. இன்னொரு மேட்ச் ம். வந்து ஷாட் நல்லா ஆடிட்டாரு. இன்னொரு மேட்ச் 2 பேருமே ஒரு குயிக் 5, 25 அது மாரி அடிச்சுட்டாங்க. ஸோ வந்து ம். அவங்க பேட்டிங் வந்து வரும்போதே அவங்க படிக்கல் என்ட்ரி பாயிண்ட்டா இருக்கட்டும், படுதல் என்ட்ரி பாயிண்ட்டா இருக்கட்டும் 2மே வந்து கரெக்ட்டா அவங்களுக்கு ஏத்த மாரி
இருந்துச்சு ஸ்டேஜ். ஸோ வந்து அவங்க ம். கரெக்ட்டா பிளாஸ்ட் பண்ண கரெக்ட்டா இருந்தது. மேபி நாளைக்கு நான்ட்ரே பர்கரும், ஆர்ச்சரும் போறதில்ல. சீக்கிரமா 2 விக்கெட் ஆர்சிபிக்கு விழுந்தா என்ன ஆகும்னு பார்க்கலாம். அதே மாரி தான் ம். இங்கேயும். சூரியவன்ஷியும், ஜெய்ஸ்வாலும் பவர் பிளேல போட்டு அடி அடின்னு நவுத்திட்டாங்க. ஸோ ம். வந்து அதே மாரி இவங்க 2 பேருக்கு இங்க இங்க விக்கெட் விழுந்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ம். பார்க்கலாம். ஸோ வந்து எப்படி பார்த்தாலுமே ஒரு ரொம்ப க்ளோஸ் கேமா தான் நாளைக்கு இருக்கும்னு ம். நெனைக்கிறேன். பார்ப்போம். பார்ப்போம். ஓகே. அப்ப நீ வந்து ஆர்ஆர் பக்கம் போறியா? இல்ல நான் எதுவுமே சொல்லலையே. நான் எட்ஜே குடுக்கல. அதான் எது சொல்ட்டேனே. அப்போ வந்து எட்ஜே நீ எந்த குடுக்கல. சைடும் எடுக்கல நீ. நான் வந்துட்டு எந்த சைடும் எடுக்கல. நாளைக்கு எனக்கு மேட்ச் தெரிஞ்சு நான் ரசிக்க போறேன் அவ்வளோதான். ம். அவ்வளதான். 50, 50 ம். கரெக்ட்டா 50, 50. நான் என்ன ரைட்டு. சொன்னேன்னா, மேபி அந்த ஒரு இது மட்டும் ஆர்ஆருக்கு அதிகமா இருக்கோ அப்படின்னு தோணுது. ஆனா இன்னொன்னு ம். சொல்றேன். பட்டிதார் ஏறி வந்து நொறுக்கிடுவாரு ஜடேஜாவ மேபி. ம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுவும் அதனால அந்த வாய்ப்பு இருக்கு. இதுவும் குடுக்க முடியாது. ஒரு ம். பாயிண்ட்டா தான் நான் எடுத்து தரேன் உங்களுக்கு. ம். ஓகே. ஓகே பார்ப்போம். எனக்கு என்னமோ வந்துட்டு ஆர்சிபி தான் ஜெயிக்கும்னு தோணுது இந்த மேட்ச்சு. அது இன்ஸ்டிங்க்ட் சொல்லுதா என்னன்னு தெரியல. பட் ஆனா லைக் பேக் பண்றதுக்கு எதுவும் இல்ல. பட் இந்த சென்ஸ் ஏன்னா பேக் பண்ணலாம் நெறைய வச்சு பண்ணலாம். பட் ஆனா 2 டீமுமே கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கு. ஸோ இங்க ஒருத்தர் சொன்னோம்னா, அதே மாரி ஆப்போசிட்ல அங்கேயும் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அந்த மாரி ஈக்குவலான ஒரு காம்பினேஷனோட தான் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நடக்குதுன்ட்டு. ஓகே. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது ஃபைனல் தாட்ஸ் ஏதாச்சும் இருக்கா இந்த மேட்ச்க்கு? ரித்து. இல்ல வேற எதுவும் இல்ல. நாளைக்கு ம். ஜாலியான ஒரு மேட்ச்ச பார்க்கணும். நாளைக்கே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரைட்டு. த்ரில்லரா போக கூட வாய்ப்பு இருக்கு. 2 நாளா த்ரில்லரா ரைட்டு. போயிட்டு இருக்கு. நம்ம பார்ப்போம் எக்ஸ்பெக்ட் வெயிட் பண்ணி. பண்ணாதப்ப த்ரில்லர் நடக்குது. இப்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம். பார்ப்போம் என்னான்ட்டு. ஓகே ரித்து. ஓகே. நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஹலோ அண்ட் தேங்க்ஸ் வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நல்லாயிருக்கும். ஸோ நாங்க இப்படியே ரெகுலரா வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். இந்த ஐபிஎல் ரிவ்யூ பத்தி, ஐபிஎல் மேட்சஸ் பத்தி. ஃபியூச்சர்ல நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் எவ்ரிஒன். தேங்க்ஸ் எவ்ரிஒன் ஃபார் ஜாயினிங். தேங்க்ஸ் ரித்து அண்ட் சியர்ஸ் எவ்ரிஒன். தேங்க் யூ. பாய். பாய் பாய். குட் நைட்.